Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம பொருட்டோல உள்ள எபிசோட் 21 and 22 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோடுமே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல சாரதா வந்து நருட்டோ பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி போயிருக்கா அப்படிங்கிற மேட்டர் எல்லாத்தையுமே வந்து சாக்குரா கிட்ட வந்து சுசன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் உடனே சாக்குரா வந்துட்டு எதுக்காக சாரதா அப்படி பண்ணணுங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு சுசன் சொல்றது என்னன்னா, சாஸ்கேவோட பழைய டீமோட போட்டோவை சாரதா கையில வச்சிருந்ததாக வந்துட்டு இந்த இடத்துல சுசன் சொல்லிட்டு இருப்பா. உடனே சாக்குரா அப்பதான் ரியலைஸ் பண்றா, இந்த மாதிரி சாரதாவுமே வந்துட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கட் பண்ணி இந்த சைடு சாரதாவை காட்டுறாங்க. அண்ட் சாஸ்கே வந்து லாக் பண்ணி வச்சிருப்பான் சாரதாவை. அண்ட் அப்பதான் அப்பாங்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்து சாரதா சொல்ல, அப்பதான் சாஸ்கே ரியலைஸ் பண்றான் இந்த மாதிரி நம்மளோட பொண்ணு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நருட்டோவுமே பின்னாடியே வந்துகிட்டு இந்த இடத்துல சாரதாவை வந்து பார்த்துட்டு சாஸ்கே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு சாஸ்கே வந்து ஏன்டா பொடுசுங்களா கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா அப்ப சாரதா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், என்னோட உண்மையான அம்மா யாரு அப்படிங்கிற மாதிரி சாஸ்கேவை பார்த்து கேட்பா. இந்த சைடு சாக்குரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே இந்த போட்டோவை வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கா. அந்த போட்டோல வந்து இருக்கிறது யாருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. பட் சாக்குரா அதுக்கான மறைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்கேஸ் வந்து அந்த போட்டோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வந்து நிலைமை வந்துச்சு அப்படின்னா, சாஸ்கே கெட்டவன் அப்படிங்கிற மேட்டருமே வந்துட்டு நம்ம சாரதாக்கு புரிய வரும். அதாவது ஆரம்பத்துல வந்து அவன் கெட்டவனா இருந்திருக்கான் அப்படிங்கிற மேட்டர் எல்லாமே வந்து சாரதாக்கு புரிய வந்திருக்கும். அப்பா ஒரு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சாக்குரா அப்படி பண்ணியிருக்கா. அண்ட் அதுக்கு சிசன் சொல்றது என்னன்னா, எப்படி ஒரு நிலைமை வந்தாலுமே வந்துட்டு அதாவது சாரதாக்கு தெரியதான் போகுது, எதுக்கு இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கிற மாதிரி தான் வந்து சிசன் கேட்பா. அண்ட் அப்படியே இந்த சைடு வந்து சாரதா வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பா. உண்மையில சொல்லுங்க, யாரு தான் எங்க அம்மா, எதுக்கு இந்த மாதிரி என்ன கேள்வியெல்லாம் கேட்க வைக்கிறீங்க, தயவு செஞ்சு உண்மைகளை சொல்லிருங்க. அண்ட் அந்த போட்டோல இருக்கவங்க யாரு, இவங்க எதுக்கு என்ன மாதிரியே கண்ணாடி போட்டிருக்காங்கிற மாதிரிலாம் சாரதா கேட்டுக்கிட்டு இருப்பா. அதையும் தாண்டி என் முகத்தை கூட மறக்கிற அளவுக்கு எதுக்காக எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பா. அண்ட் நான் பண்ற விஷயங்கள் வந்து சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல, அது உனக்கு தேவையில்லாதுங்கிற மாதிரி சாஸ்கே சொல்ல, நீங்க எல்லாம் வந்து என்ன அப்பாவோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கோச்சுக்கின்னு போயிருவா. அதே மாதிரி சோசவும் வந்துகிட்டு நீ ரொம்ப மோசமானவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. உடனே நருட்டோ வந்து இதுக்கான ஃபீல் பண்ணுவான். நீ வேணா வந்து எதுக்காக ஊரை விட்டு போனன்ற உண்மையை கூட வந்து சொல்லாம ஏன் இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்க, அதை கூட சொல்லாமேங்கிற மாதிரி தான் வந்துட்டு நருட்டோ கேட்பான். ஏன்னா அப்பதான் சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த மாதிரி காகியா வந்து வந்தக்கப்புறம் பீஸுங்கிறத வந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு. அண்ட் அப்பதான் நருட்டோ சாஸ்கே எல்லாம் சேர்ந்து தான் வந்து காகியாவை டிஃபீட் பண்ணிட்டு எப்படியோ பீஸுங்கிற வார்த்தையை உண்டுபடுத்தி விட்டுருப்பாங்க. அண்ட் அந்த அமைதிங்கிறது இன்னமும் வருஷ கணக்கில் வந்து அதாவது நீண்டு போகணும் அப்படிங்கிறதான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆசை. அதுக்காக தான் என்ன பண்ண போறான், சாஸ்கே வந்து காகியா விட்டு வச்ச ட்ரேசஸ் எல்லாத்தையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சு அழிக்க போறானா. அதுக்கான வேலைகளை தான் சாஸ்கே பார்க்க போறான். பட் சாஸ்கே வந்து பண்ண போற வேலையை ஹையர் அதாரிட்டிஸ் தவிர மற்ற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். அதையும் தாண்டி நருட்டோ வந்துட்டு அவன் வந்து இந்த வில்லேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான், எல்லாத்துக்கு முன்னாடி நின்று ப்ரொடெக்ட் பண்ணுவான். பட் நம்ம சாஸ்கே வந்து யாருக்குமே தெரியாம இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண போறான். அண்ட் அவளோட ஃபியூச்சராவது கொஞ்சம் பிரைட்டா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே வந்து சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருப்பான். அண்ட் அப்படியே கட் பண்ணிட்டு சாரதாவை காட்டுறாங்க. ரொம்ப ஃபீலிங்கோட உட்காந்து கிடப்பா. அப்ப நம்ம சாக்குராவை காட்டாங்க. நம்ம சிசுன் வந்து ரூம்குள்ள போய் பார்த்தா சாக்குராங்க இல்லவே இல்லை, இங்கே ஓடி போயிட்டா போல இருக்குது. அப்படியே வில்ல கூட்டத்தை காட்டுவானுங்க. அவனுங்க வந்துட்டு திரும்பி அக்கர்ஸுக்கு ஆரம்பிக்க போறோங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஆரம்பத்துல சின்னுங்கிற குட்டி பையன் வந்து வந்திருப்பான். அவனை மாதிரியே இங்க பல பேர் இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஆட்களை திரும்ப காட்டுவானுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு சாரதாக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்காக போயிருப்பான். அதே மாதிரி இந்த சைடு சோசோ வந்துட்டு சாஸ்கே கிட்ட போயிட்டு ஒரு சிப்ஸ் எடுத்து சாரதா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு கெட்ட அதாவது பேட் ஃபீலிங் வந்து நம்ம சாஸ்கேக்கு இந்த இடத்துல வரும். என்னன்னு பார்த்தா வில்ல கூட்ட பயலுக ரெண்டு பேரும் வந்துட்டு வானத்துல இருந்து அதாவது இப்போ டெலிபோர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பானுங்க. வந்தோடனே நருட்டோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அண்ட் நருட்டோ அதை அழகா டாச் பண்ணுவான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சாரதா ரொம்ப பயந்து போயிருவா. அண்ட் இந்த இடத்துக்கு சாஸ்கேவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுமே வந்து தரமான ஃபைட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்போ உண்மையிலே ஆசம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல சாரதா பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ட் இந்த வில்ல பயலுக ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கானுங்க. இந்த மாதிரி சாஸ்கேவை பார்த்துட்டு, டே சாஸ்கே, இந்த மாதிரி நம்ம அக்கர்ஸுக்கு ரிவைவ் பண்றதுக்கு நீ கண்டிப்பா தேவைப்படுறடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நருட்டோக்கு வந்துட்டு என்னடா இது மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த ஹைட்டா இருக்க வில்லவனும் பேரோட வந்து ஷின்வுச்சிகா அப்படிங்கிற மாதிரி அவனே சொல்லுவான். அப்ப அந்த சின்ன பையனும் இதுக்கு முன்னாடி இதை தான்டா சொன்னாங்கிற மாதிரி கேட்க, அது என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல சாஸ்கே வந்து நான் இவங்கள ஃபைட் பண்றதுக்காக போறேன், நான் இவங்க கூட ஃபைட் பண்றேன், நீ வந்து என் பொண்ணை பாத்துக்கோங்கிற மாதிரி நருட்டோ கிட்ட சொல்ல, நருட்டோ ஒரு பேரியர் மாதிரி போடுவான். இந்த பேரியரை தாண்டி கண்டிப்பா வந்து சாரதா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சாஸ்கேவும் அட்டாக் பண்ண போவான். அண்ட் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா சாஸ்கேயோட கத்தி வந்து நம்ம நருட்டோ வயித்துக்குள்ள இறங்கியிருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ஷின்வுச்சிகா அப்படிங்கிறவன் தான் வந்துட்டு அவனோட விஷுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி அண்ட் சாஸ்கேயோட கத்தியை வந்து கண்ட்ரோல் எடுத்து நருட்டோ அந்த இடத்துல வயிற்றுல குத்த வச்சிருப்பான். அண்ட் அதே சமயத்துல நருட்டோவோட பேரியரும் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதோட அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எனிமி வந்துட்டு சாரதா நருட்டோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் திடீர்னு பார்த்தாக்க நம்ம சாஸ்கே வந்து எல்லா அட்டாக்கையும் வாங்கிக்கிறான்.
அந்த அட்டாக்கு அப்புறம் சாஸ்கேவால சுத்தமா நம்புற முடியல. அதுக்கப்புறம் சரிங்க நீ என்னோட தாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷின் உச்சிகா கடத்துல வர யாரோ ஒருத்தங்க பாஞ்சு வந்து வயித்துல குத்துவாங்கன்னு. யாருன்னு பார்த்தா சாக்குரா தான் அந்த இடத்துல வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டும் பிள்ளை மேல கை வைக்கிறோன்னு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து அடிச்சிருப்பா. அடிச்சு முடிச்சக்கப்புறம் கேப்பா இவங்க யாரு, இவங்க எதுக்கு உங்களை அட்டாக் பண்றாங்க அப்படின்ற. அதுக்கு தான் நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம சாஸ்கே சொல்லுவான். நீ எதுக்கு இங்க வந்தங்கிற மாதிரி கேட்பான். அதே மாதிரி நருட்டோட வயித்துக்குள்ள ஒரு கத்தி அடங்கு கிடக்கும், அதாவது இறங்கி கிடக்கும். அந்த கத்தியை வந்துட்டு இது பிரச்சனை இல்லையாங்கிற மாதிரி தான் வந்துட்டு சாக்குரா கேட்க, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த கத்தியை வெளியே தள்ளி விடுவான். அதை பார்த்த சாராக்கு பெரிய ஆச்சரியம். இந்த இடத்துல குராமா வந்துட்டு இந்த மாதிரி இப்பெல்லாம் உன்னோட பேட்டில் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப வந்து கேவலமா போயிட்டு இருக்கு நருட்டோங்கிற மாதிரி நருட்டோவை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல சாக்குரா வந்து ஃபர்ஸ்ட் சாஸ்கேவை அப்படியே பார்த்துக்கிட்டு சடனா போயிட்டு சாரதாவை கட்டி பிடிச்சி உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் வந்துட்டு சாஸ்கேவும் பார்த்துட்டு தான் இருப்பான். உடனே சாக்குரா சொல்றது என்னன்னா, இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே வந்து சாரதாவுக்கு புரிய வச்சிருக்கணும், எனக்கு மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உன்னை வந்து தப்பு சொல்லக்கூடாது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சாஸ்கே சொல்லிட்டு இருப்பான். சடனா அந்த இடத்துல வந்துகிட்டு அந்த ஷின் உச்சிகாவோட பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து எல்லாத்தையும் அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்றான். அதே சமயத்துல வந்து சாரதாவையும் சேர்த்து டிரான்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்றான். உடனே சாக்குரா தான் டக்குன்னு போயிட்டு சாரதாவை தட்டி விட்டுட்டு அவன் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஜோட்ஸ்ல மாட்டிக்கிறா. அவ ஒரு இடத்துக்குள்ள போய் விழுகிறா. அந்த இடம் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருக்கு, சுத்தி முட்டி எனிமிஸ்லாம் இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள விழுந்தேன்னு நினைச்சேன், கடைசியில் பார்த்தா எனிமிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அதே இடத்துல தான் வந்துட்டு இந்த ஷின் உச்சிகா அப்படிங்கிறவங்க படுத்து கிடப்பான். சாக்குரா தான் பல்லாரும் ஒரு அடி அடிச்சிருப்பாள், அதனால படுத்து கிடக்குறான். அதனால சாக்குரா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி உன் பையனுக்கான காரணம் வந்து நானா போயிட்டேன், அதாவது என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிள்ளையை நீ அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அதனால நானுமே திருப்பி அடிச்சு விட்டேன், பட் நானே இந்த இடத்துல உனக்கு குணப்படுத்தி விடுறேன், தயவு செஞ்சு விட்டுருங்கிற மாதிரி சாக்குரா கேட்பா. ஆனா அதுக்கு அவன் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி யாருமே இவங்க வந்து என்னோட பசங்களாம் கிடையாது, இவங்க எல்லாருமே என்னோட க்ளோன்ஸ் தான், என்னோட பல்லையும் என்னோட நர்வ்ஸையும் வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட இவங்க எல்லாம் என்னோட க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க க்ளோன்ஸை வந்து அவனே சாவடிச்சு விட்டுருவான். கட் பண்ணிட்டு இந்த சைடு நருட்டோ தான் காமிப்பானுங்க. அவங்க எல்லாமே ஒரு பில்டிங்குள்ள உட்காந்து கிடப்பாங்க. அப்ப நருட்டோ சொல்றது என்னன்னா, கக்காஷி சென்சை சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரோச்சிமாரு காரணமா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். அதுக்கு ஜோசோ வந்துட்டு ஒரோச்சிமாருனா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ட் சாரதா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரோச்சிமாரு ஒரு கெட்டவனா இருந்து இந்த ஊரவே அழிச்சிருக்கான், ஆனா அதுக்கப்புறம் ரெட்ரைவும் பண்ணிட்டாங்க, அண்ட் இப்போ வரைக்கும் அவன் கெட்டவனா தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நருட்டோ சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி இப்ப அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரோச்சிமாரு நாங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களோட சினோபிஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரிக்டா ஒரோச்சிமாரு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அவன் டைரக்டா அந்த விஷயத்துல இறங்கறதுக்கான சான்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நருட்டோ சொல்லுவான். ஆனா அதுக்கு சாஸ்கே சொல்றது என்னன்னா, அவனுக்கு டைரக்டா தெரியாட்டி பரவாயில்ல, இந்த ஷின்னோட இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரோச்சிமாருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால அவன் லேபரேட்டரியில போய் நம்ம அவனை போய் என்னன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். அந்த இடத்துல சாரதா கோவமாயிருவா. ஏன்னா அம்மாவை பத்தின ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட நீங்க எல்லாம் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சாஸ்கே பார்த்து சொல்ல, உடனே சாஸ்கே கோவமாயிடுறான். இந்த மாதிரி வந்து மிஷனுக்குள்ள வந்து எப்பவுமே ஃபீலிங்ஸ்லாம் உள்ள விடக்கூடாது, நீ ஒரு சினோபி ஆக போற, இதை நீ மைண்ட நான் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு நம்ம சாரதான் வந்து சோசோ ரெண்டு பேத்தையும் கூட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சாஸ்கே என்னடா சொல்ற, இவங்க எதுக்குடா கூட்டு போகணுங்கிற மாதிரி கேட்பான். உடனே நருட்டோ சொல்றது என்னன்னா, இவங்க ரெண்டு பேத்தையும் தேடி தான் எனிமிஸ் எல்லாரும் வந்தாங்க, அதனால இவங்களையும் கூட்டு போறதா நல்லதுங்கிற மாதிரி நருட்டோ சொல்லிடுவான். உடனே நருட்டோ வந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு, நீ போட்டோல ஒரு பொண்ணு பாத்தியல, அந்த பொண்ணு ஒரோச்சிமாரு லேப்ல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவான். அண்ட் இந்த சைடு அந்த ஷின் உச்சிகா வந்து அவனோட குளோன்ல இருக்க ஆர்கன் எடுத்து அவனுக்குள்ள செலுத்திக்கிட்டு இருப்பான். என்னடா இது இவ்வளவு கொடூரமான விஷயத்த பண்றங்கிற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த ஷின் உச்சிகா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கறதே உடம்பு சார்ந்தது மட்டும் தான், ஃபீலிங் சார்ந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ்ங்கிறதே அழிச்சிடுவான். அதையும் தாண்டி இந்த அக்கட்சுக்கிங்கிறத எதுக்கு திரும்ப ஒரு ரிவைவ் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவான். ஆரம்ப காலத்துல இருந்தே வந்துட்டு இந்த மாதிரி சண்டை அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால தான் ஒரு எனிமீஸ் அப்படிங்கிற ஒருத்தன் கிரியேட் ஆகிறனாலையும், அதே மாதிரி வந்துட்டு இந்த வேர்ல்டுங்கிறது ஒரு தடவை அழியறனாலையும் தான் ஒரு புதுவிதமான வேர்ல்டு கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றான். ஆனால் அக்கட்சுக்கி பலவிதமா வந்துட்டு இந்த நருட்டோ அப்படிங்கிறவனை அட்டாக் பண்ணனால தான் இந்த இடத்துல நருட்டோ ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அதுக்காக நான் வந்து அக்கட்சுக்கியை ரிவைவ் பண்ணி விட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து உலகத்தை அழிக்கிறோம், திரும்ப வந்து கிரியேட் பண்ணுறப்ப இன்னமும் மக்கள் வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஷின் உச்சிகா சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் இட்டாச்சியோட ஆசைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு நருட்டோ அண்ட் சாஸ்கேவை காட்டுவானுங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரோச்சிமாருக்கு இடத்துக்கு போயிடுவானுங்க. அண்ட் உள்ளுக்கு வந்து சாஸ்கே செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருப்பான். அண்ட் சொல்ல போனால் எதுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி போயிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் நருட்டோ கேட்பான். அந்த இடத்துல பார்த்தா சூயிகெட்ஸ் அண்ட் ஜூகோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்துருவானுங்க. நீங்க எதுக்கடா இங்கே வந்திருக்கீங்கிற மாதிரி தான் கேட்பா. சின்ன பசங்களை எதுக்கு கூட்டு வந்திருக்க சாஸ்கேங்கிற மாதிரி சாஸ்கேவே இந்த இடத்துல மிரட்டிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரோச்சிமாரை கூட்டு வாங்குற மாதிரி சாஸ்கே கேட்க, எங்கனக்கே ஆர்டர் போடுறியாங்கிற மாதிரி தான் சூயிகெட்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் சடனா ஒரோச்சிமாரும் அந்த இடத்துக்கு அவனாவே அந்த இடத்துக்கு வந்துருவான். அண்ட் உடனே ஒரோச்சிமாரு கேட்கறதுன்னா, எந்த ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே சாஸ்கே வந்துட்டு ஷின் உச்சிகாவை பத்தி சொல்லுங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா அவன் வந்து என்னோட ஒய்ஃப் அண்ட் வந்துட்டு என்னோட குழந்தைய அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மேட்டரை வந்து சொல்லுவான். உடனே வா உள்ள போய் பேசலான்ற மாதிரி ஒரோச்சிமாரு உள்ள கூட்டு போயிருவான். அண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஷின் உச்சிகா வந்துட்டு உண்மையிலே ஒரு வேற லெவலான வந்து ஒரு மெம்பர்னு சொல்லியானோ. ஏன்னா வந்து டான்ஸோ கையில இருந்த எல்லா சரிங்கனுமே ஷின் உச்சிகாவை சேர்ந்துருந்தான். அவன்கிட்ட இருந்த சரிங்க தான் டான்ஸோக்கே பொறுத்திருக்கானுங்க.
ஆனா அதையும் தாண்டி குளோனிங்கிற விஷயமே அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டு ஷின்னுச்சிகாவால பண்ண முடியும். ஏன்னா நருட்டோவோட ஷேடோ க்ளோன் போட்டானா அந்த ஷேடோ க்ளோன் வந்து ஈஸியா வந்து அழிஞ்சு போயிடும். ஏன்னா அது வந்து டப்புன்னு வெடிச்சு போயிடும். பட் வந்து ஷின்னுச்சிகா போற க்ளோன்ஸ் அப்படி இருக்காது. அதுங்களுமே வந்து உயிர் உள்ளதா இருக்கும். ஏன்னா அதுங்களுக்குமே ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சாஸ்கே கேட்கறது என்னன்னா, இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே நீ கேள்வி மேல கேள்வியா கட்டிட்டு இருக்க சாஸ்கே, நீ ரொம்பவும் மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன், அங்க போய் உனக்கு சொல்லித்தரேன் என்ன மேட்டர் அப்படிங்கிறத ஒரோச்சி மாதிரி வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருப்பான் எல்லாத்தையும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நருட்டோவை பார்த்துட்டு மிட்சுகி நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அண்ட் நருட்டோவும் வந்துட்டு அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் போற வழியில சாரதா வந்து சூயிகெட்ஸை பிடிச்சி எடுத்துட்டு சில மேட்டரை கேட்டுட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி போட்டோல இருக்க பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அவ இங்க இல்லங்கிற மாதிரி சூயிகெட்ஸும் சொல்லி விட்டுருவான். அண்ட் அதுக்கப்புறம் சூயிகெட்ஸும் அண்ட் வந்து சாரதா ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கன்னு பார்த்தா வந்து ஜீன் டெஸ்ட் எடுக்க போறாங்க போல இருக்குது. அண்ட் சாரதாவோட ஜீனையும் அதுக்கப்புறம் கரினோட ஜீனையும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் மிஷின்ல போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா மேட்ச்னு வருது. அண்ட் இதை பார்த்தோன்னே சாரதா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறா. உடனே சூயிகெட்ஸ் வெளியே போய் நருட்டோ கிட்ட வந்து நான் பண்ண வேண்டிய விஷயத்தை ஏதோ பண்ணிட்டேன் போல இருக்குது. அண்ட் மித்ததெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்ல, டே நீ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் சாஸ்கேக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்கிற மாதிரி வந்து நருட்டோ வந்து கோச்சுக்கிட்டே உள்ள போவான். உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாரதா ரொம்ப ஃபீலிங்ல இருப்பா. இந்த மாதிரி வந்து நான் எதுக்கு வரணும், நான் வந்து என்னோட உண்மையான அம்மாவை வந்து தேடி தான் போகணும். அண்ட் எதுக்காக நான் இப்போ போய் சாக்குராவை வந்து நான் ஏதாவது என்னோட உண்மையான அம்மா அவங்க கிடையாதுங்கிறப்ப அவங்களுக்கு நான் காப்பாற்றணுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருப்பா. உடனே நருட்டோ தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி நான் பொருட்டோ கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கவலைப்படாத, உன் அப்பா அந்த ஊர்ல இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. அதையும் தாண்டி இப்போ நீ வந்து அம்மா யாருன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கீல்ல, அதையுமே வந்து தூக்கி எறிஞ்சுன்ற மாதிரி தான் இந்த இடத்துல நருட்டோ சொல்லுவான். ஆனால் அந்த இடத்துல சாரதா வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல நருட்டோ வந்து அவனோட சின்ன வயசுல கஷ்டப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிப்பான். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு அதாவது உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்க பாண்ட் வந்துட்டு பிளட் சம்மந்தப்பட்டது கிடையாட்டியும் பாசம் சம்மந்தப்பட்டது, அது கண்டிப்பாக வந்து உங்கள் பாண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுன்னு சொல்லவும் சாரதா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறான். ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து என்னடா வீட்டுக்கே வரலங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சாரதா கேட்டுக்கிட்டே இருக்க, அதுக்கு சாக்குரா சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் அவர் இந்த மாதிரி வரமாட்டார் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது அந்த சின்ன பொண்ணு சாரதாக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலுமே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க சாக்குரா. அண்ட் இந்த இடத்துல சாரதா வந்து அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். பட் இருந்தாலும் எதுக்கு காப்பாற்றணுங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம் இருக்கும். உடனே நம்ம நருட்டோ சொல்றது என்னன்னா, உனக்கு காப்பாற்றணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாரதாவை கூட்டு போகிறான். வெளியே வந்தோடனே சாஸ்கே கேட்கறது என்னன்னா, ஏன்டா அவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கேட்பான். உடனே நருட்டோ போயிட்டு, டேய் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி சாஸ்கே கிட்ட போக, எதனால நம்ம வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே ஒரோச்சிமாரு வந்துட்டு இந்நேரத்துக்கு சாக்குரா செத்துருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். அதுக்கு நம்ம சாஸ்கே வந்து என் ஒய்ஃப் ரொம்ப வீக்கானவங்களாம் கிடையாது, அவ கண்டிப்பா இன்ன வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே சொல்லுவான். உடனே இடத்த காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாஸ்கே அந்த இடத்துல சூசனவை போடுவான். ஆனா அந்த சைடு வந்துட்டு அவன் வந்து அக்கட்ஸுக்கு ரிவைவ் பண்ணுங்கிற மாதிரி ஷின்னுச்சிகா வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி சாஸ்கேவை போட்டு தள்ளி அவங்ககிட்ட இருக்க சரிங்கன் ஆட்டையை போட்டு அந்த சரிங்கன் வச்சு தான் வந்து அக்கட்ஸுக்கே ரிவைவ் பண்ண போறானா. ஆக்சுவலாக சாஸ்கே வந்து ஒரு வேஸ்ட்டு, அவன்கிட்ட இருக்க அந்த உச்சிகாங்கிற பேரும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதனால தான் அந்த உச்சிகா பெஸ்ட்டுங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அதோட இந்த 2 எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த 2 எபிசோடு எப்படி எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.